Hi, இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா important questions of biostatistics and research methodology for pharm students தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது வந்துட்டு ஃபைனல் செமஸ்டரில் வர கொஷின் பேப்பர் அண்ட் செப்டம்பர் 15 வந்துட்டு யூனிவர்சிட்டி எக்ஸாம் வரதுனால இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கொஷின் பேங்க் தான் எடுத்துருக்கேன். ஃப்ரம் த இயர் ஆஃப் April 2022 to October 2024 இருக்க வரைக்கும் எல்லா கொஷின்ஸுமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன், இந்த கொஷின் பேப்பர் நான் எப்படி ரெடி பண்ணியிருப்பேன்னா கொஷின் பேங்க்கை 10 மார்க்ஸ் எடுத்திருப்பேன். 10 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ் எல்லாத்தையும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் 10 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போது யூனிட் வைஸ் தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் யூனிட்லேருந்து எடுத்தோன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் என்னெல்லாம் கொஷின்ஸ் வருது, ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் டெண்டன்சினா அது ரிலேட்டட் கொஷின்ஸ் என்னெல்லாம் வந்திருக்கு அண்ட் 5 மார்க்ஸில் என்னெல்லாம் வந்திருக்கு பர்டிகுலராக அண்ட் 2 மார்க்ஸையும் சேர்த்து தான் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வேறு ஏதாச்சும் வீடியோஸ் அப்லோட் பண்ணனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் பேப்பர் வந்துட்டு இன்னும் 2 or 3 days லாஸ்ட் செமஸ்டரில் இருக்க கொஷின் பேப்பரை நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 10 மார்க்ஸ் கொஷின் பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸ்லேயே வந்து 3 கொஷின்ஸ் கொடுத்து எனி 2 தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மோரோவர் நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாமே கவர் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் 80% மார்க் எடுத்துட முடியும் கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த டிஃப்ரெண்ட் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னு ஒரு வாட்டி 10 மார்க்ஸில் வந்திருக்கு. இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா, எக்ஸ்பிளைன் த மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி வித் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அண்ட் இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் அபவுட் த மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. அண்ட் பி பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ஃபாலோயிங் டேபிள் ஃபைண்ட் த மீன் அண்ட் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா சேம் வே மீடியன் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு டேட்டா கொடுத்து கேட்டிருக்காங்க. இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா மீன் அண்ட் மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது ரிலேட்டட் 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி ஒரு 2 மார்க் வந்திருக்கு. அண்ட் மோட் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி ஒரு 2 மார்க் வந்திருக்கு. மீன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு 2 மார்க் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா கொஷின் பேப்பர்லேயுமே ஒரு சின்ன சம்மாச்சு வந்துடுற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் வென் இஸ் மீடியன் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் மீன் ஆஸ் அ மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சின்னு ஒரு வாட்டி கொஷின் வந்திருக்கு. இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எரர்ஸ் ஆஃப் மீன் அண்ட் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ். இந்த கொஷின் 3 times வந்திருக்கு 2 மார்க்ஸில், வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் 10 மார்க் பார்த்தீங்கன்னா classify different types of data, explain any 3 measures of dispersion with example கேட்டிருக்காங்க, ஒரு வாட்டி வந்திருக்கு. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா explain the measures of dispersion ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு தேர்ட் 10 மார்க் பார்த்தீங்கன்னா discuss about the hypothesis testing of parametric data ஒரு வாட்டி வந்திருக்கு. இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா define t-test in parametric test and B option பார்த்தீங்கன்னா B question பார்த்தீங்கன்னா an IQ test was administered for 5 students. The result are as follows ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. பிஃபோர் ட்ரைனிங் அண்ட் ஆஃப்டர் ட்ரைனிங் ஒரு டேட்டா கொடுத்து using t-test whether there is any changes in the IQ after training program கேட்டிருக்காங்க. அண்ட் 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா explain parametric test, paired t-test and paired t-testன்னு கேட்டிருக்காங்க. இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா classify and explain different types of t-test கேட்டிருக்காங்க. அண்ட் இன்னொரு வாட்டி 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஸ்டூடெண்ட் t-test அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் 3 times வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் எக்ஸ்பிளைன் ANOVA அண்ட் இட்ஸ் அப்ளிகேன்ஸ். இந்த கொஷின் 4 times வந்திருக்கு, வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இன்னும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஒன் வே ANOVA அண்ட் த அசம்ஷன்ஸ் இன் ஒன் வே ANOVA கேட்டிருக்காங்க. ANOVAக்கு ஃபுல் ஃபார்ம் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஷின் பார்த்தீங்கன்னா நான் பேராமெட்ரிக் டேட்டா பேஸ் பண்ணி தான் எக்ஸ்பிளைன் த ஹைப்போதீசிஸ் டெஸ்டிங் ஆஃப் நான் பேராமெட்ரிக் டேட்டா ஒரு வாட்டி 10 மார்க்ஸில் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபைன் வில்கோக்சன் ரேங்க் சம் டெஸ்ட் இந்த கொஷின் வந்திருக்கு. அண்ட் இது வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க. பின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து ஒரு கிவன் டேட்டா கொடுத்து டு செக் பை யூஸிங் வில்காக்சன் ரேங்க் சம் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டேட்டா கொடுத்துருந்தாங்க. அந்த டேட்டாவை நான் சொல்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா வில்காக்சன் ரேங்க் சம் டெஸ்ட் 5 மார்க்ஸில் ஒரு வாட்டி வந்திருக்கு, 2 மார்க்ஸில் 2 times வந்திருக்கு. அண்ட் அந்த டேட்டா என்னன்றது இப்போ சொல்கிறேன். இதுதான் அந்த டேட்டா. கன்சிடர் அ phase 2 clinical trial designed to investigate the effectiveness of a new drug to reduce symptoms of asthma in children. A total number of 24 participants are randomized to receive either the new drug or a placebo. Participants are
asked to record the number of episodes of shortness of breath over a 1-week period following receipt of the assigned treatment. The data are shown below சொல்லிட்டு டேட்டா கொடுத்துருக்காங்க. Is there a difference in the number of episodes of shortness of breath over a 1-week period in participants receiving the new drug as compared to those receiving the placebo? By inspection, it appears that participants receive the placebo have more episodes of shortness of breath, but is this statistically significant at that 0.05% level of significance by using Wilcoxon rank sum test அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு டேட்டா வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதே யூனிட்டில் இருக்க 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட்மேன் டெஸ்ட் ஒன்று வந்திருக்கு. 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃபைன் மேன் விட்னே யூ டெஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நான் பேராமெட்ரிக் டெஸ்ட் 2 டைப்ஸ் வந்திருக்கு. கிவ் அவுட் த ஃபார்முலா ஃபார் கிவன் டெஸ்ட்னு சொல்லிட்டு க்ருஸ்கால் வேலிஸ் டெஸ்ட் அண்ட் ஃப்ரைட்மேன் டெஸ்ட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் இருக்க 10 மார்க் பார்த்தீங்கன்னா 5th கொஷினாக டிஸ்கஸ் த ப்ரோட்டோகால் ஃபார் அன் எக்ஸ்பிரிமெண்டல் ஸ்டடி டிசைன். 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் டிசைன் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ். வாட் டூ யூ மீன் பை ரிசர்ச்? எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிரிமெண்டல் டிசைன் டெக்னிக் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீட் ஃபார் ரிசர்ச் கொஷின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 6th கொஷினாக 10 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் சர்ஃபேஸ் மெத்தடாலஜி கேட்டிருக்காங்க. 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹிஸ்டோகிராம் அண்ட் பை சார்ட் கேட்டிருக்காங்க. கிராஃபிக்கல் ப்ரெசன்டேஷன் ஆஃப் டேட்டா ஒரு வாட்டி வந்திருக்கு. டிஸ்கஸ் பை சார்ட் அண்ட் கியூபிக் கிராஃப் ஒரு வாட்டி வந்திருக்கு. டிஸ்கிரைப் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எனி 3 டைப்ஸ் ஆஃப் கிராஃபிக்கல் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோகிராம் ஒரு வாட்டி வந்திருக்கு. ட்ரா த டிப்பிக்கல் ஹிஸ்டோகிராம் அண்ட் கிவ் 1 அட்வான்டேஜ் ஆஃப் ஹிஸ்டோகிராம் ஒரு வாட்டி வந்திருக்கு. ரெஸ்பான்ஸ் சர்ஃபேஸ் பிளாட் ஒரு வாட்டி 2 மார்க்ஸில் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 7th கொஷினாக நான் என்ன போட்டிருக்கேன்னா 7th டாபிக், அதாவது கொஷின்ஸ் நிறைய தான் இருக்கும். டிஸ்கஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்சர்வேஷனல் ஸ்டடீஸ் இன் டீட்டெயில். நெக்ஸ்ட்டு 10 மார்க் பார்த்தீங்கன்னா எலாபரேட் ஆன் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் கிளினிக்கல் ட்ரையல் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸில் இதே கொஷின் வந்திருக்கு. ஃபேஸஸ் ஆஃப் கிளினிக்கல் ட்ரையல் 2 டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 10 மார்க்கில் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் ப்ரீஃப்லி அபவுட் டிட்டர்மினேஷன் ஆஃப் சாம்பிள் சைஸ் ஃபார் சிம்பிள் கம்பேரேட்டிவ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அண்ட் ஃபார் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் ஆஃப் ஸ்பெசிஃபிக் வித் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் டைப்ஸ் ஆஃப் அப்சர்வேஷனல் ஸ்டடி டிசைன்ஸ், மெத்தட் ஆஃப் டிட்டர்மினேஷன் ஆஃப் சாம்பிள் சைஸ், இந்த கொஷின் 2 டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 5 மார்க் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ரிப்போர்ட் ரைட்டிங் இன் ரிசர்ச் மெத்தடாலஜி 2 டைம்ஸ் வந்திருக்கு. அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் டேட்டான்னு ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. கான்செப்ட் ஆஃப் கோஹார்ட் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் அபவுட் கோஹார்ட் ஸ்டடீஸ் வித் எக்ஸாம்பிள்னு ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் ரிலேட்டடில் ரிப்போர்ட் ரைட்டிங் இன் ரிசர்ச் ஸ்டடி 2 டைம்ஸ் வந்திருக்கு. பவர் ஆஃப் ஸ்டடி 2 டைம்ஸ் வந்திருக்கு. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சாம்பிள் சைஸ் அண்ட் பவர் ஆஃப் ஸ்டடி ஒரு வாட்டி வந்திருக்கு. நியூ மெத்தட்ஸ் ஆஃப் சாம்பிள் சைஸ் கால்குலேஷன் இன் ரிசர்ச் ஸ்டடி ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு சாம்பிள் சைஸ் ஒரு வாட்டி வந்திருக்கு. கோஹார்ட் ஸ்டடி ஒரு வாட்டி வந்திருக்கு. கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் ஒரு வாட்டி வந்திருக்கு. இதெல்லாம் வந்து 2 மார்க்ஸு. ஸோ நீங்கள் இந்த 10 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் கவர் பண்ணும்போதே 2 மார்க்ஸும் ஆல்மோஸ்ட் கவர் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு 8th கொஷின், அதாவது 8th டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஹைப்போதிசிஸ், வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைப்போதிசிஸ், எக்ஸ்பிளைன் ஹவு டு யூ ஃபார்முலேட் அ ஹைப்போதிசிஸ் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். இந்த கொஷின் ஒரு வாட்டி வந்திருக்கு. இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைப்போதிசிஸ், எக்ஸ்பிளைன் டைப் 1 டைப் 2 எரர்ஸ், லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் பி வேல்யூ ஒரு வாட்டி வந்திருக்கு. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் நல் ஹைப்போதிசிஸ் அண்ட் டைப் 1 டைப் 2 எரர் கேட்டிருக்காங்க. அண்ட் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா டைப் 1 டைப் 2 எரர் 3 டைம்ஸ் வந்திருக்கு 5 மார்க்கில். 2 மார்க்ஸில் 2 டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லேயே மல்டிபிள் ரெக்ரெஷன் ஒரு வாட்டி வந்திருக்கு. டைப்ஸ் ஆஃப் ஹைப்போதிசிஸ் இன் ரெக்ரெஷன் மாடலிங் ஒரு வாட்டி வந்திருக்கு. வாட் இஸ் ரெக்ரெஷன் ஒரு வாட்டி வந்திருக்கு. அண்ட் சேம் நல் ஹைப்போதிசிஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதிசிஸ் ஒரு வாட்டி வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு 9th டாபிக் பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைசிஸ் யூஸிங் எஸ்பிஎஸ்எஸ் கேட்டிருக்காங்க. ஆர் ஆன்லைன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேர் கேட்டிருக்காங்க. 2 மார்க்ஸில் இந்த கொஷின் ஒரு வாட்டி வந்திருக்கு. 10 மார்க்ஸ்லேயும் ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் எஸ்பிஎஸ்எஸ், டிஸ்கஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எஸ்பிஎஸ்எஸ். மோர் ஆர் லெஸ் ஃபர்ஸ்ட் ஒன் 10 மார்க்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் 5 மார்க்ஸ் சேம் தான். நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எஸ்பிஎஸ்எஸ் அண்ட் மினி டேப்
இன் டேட்டா அனலைசிஸ் கேட்டிருக்காங்க. மினி டேப் மட்டுமே 5 மார்க்ஸில் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸல் pharmaceutical example for data analysis using SPSS ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட் 10th கொஷின் பார்த்தீங்கன்னா how is QBD based product development better, explain the steps involved in it ஒரு வாட்டி வந்திருக்கு. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா what is QBD, list the experimental designs used in QBD கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆல்மோஸ்ட் எல்லா 10 மார்க்ஸுமே கவர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ் மட்டும் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது இதில் மிஸ் அவுட் ஆன 5 மார்க்ஸ்லாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் கால் பேர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன் வித் எக்ஸாம்பிள் 2 டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் கோரிலேஷன் டைப்ஸ் ஆஃப் கோரிலேஷன் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் ஒரு வாட்டி வந்திருக்கு. டைப்ஸ் ஆஃப் கோரிலேஷன் வந்து 2 மார்க்ஸில் ஒரு வாட்டி வந்திருக்கு. டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கோரிலேஷன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் அண்ட் ரெக்ரேஷன் 5 மார்க்ஸில் ஒரு வாட்டி வந்திருக்கு. 2 மார்க்ஸில் ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்பிளிங் டிஸ்கஸ் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் சாம்பிளிங் 4 டைம்ஸ் வந்திருக்கு 5 மார்க்ஸ்லேயே, இம்பார்ட்டன்ட் 5 மார்க். நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங் அண்ட் கிளஸ்டர் ரேண்டம் சாம்பிளிங் ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் சென்ட்ரல் காம்போசிட் டிசைன் 2 டைம்ஸ் வந்திருக்கு 5 மார்க்கில், 2 மார்க்ஸில் 2 டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் அண்ட் அட்வான்டேஜ் ஆஃப் ஃபேக்டோரியல் டிசைன் இன் ஃபார்முலேஷன் டெவலப்மெண்ட் 2 டைம்ஸ் வந்திருக்கு. 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல் டிசைன் ஒரு வாட்டி வந்திருக்கு. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபேக்டோரியல் டிசைன் ஒரு வாட்டி வந்திருக்கு. அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபேக்டோரியல் டிசைன் ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபைன் அண்ட் எக்ஸ்பிளைன் ப்ராபபிலிட்டி அண்ட் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 டைம்ஸ் வந்திருக்கு 5 மார்க்கில், 2 மார்க்ஸில் 3 டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பிளாக்கிங் அண்ட் கன்ஃபவுண்டிங் சிஸ்டம் ஃபார் 2 லெவல் ஃபேக்டோரியல் ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் டிசைன் மெத்தடாலஜி ஒரு வாட்டி வந்திருக்கு. Next, find the rank of correlation for the following table for ranking of 10 students in maths and statistics as follows சொல்லிட்டு ஒரு சம் கேட்டிருக்காங்க டேட்டா கொடுத்து. நெக்ஸ்ட்டு பாக்ஸ் பென்கென் டிசைன் ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான். அதில் என்ன இருக்குன்னா in a health survey of a town it is found that the mean HB level of 86 people is 12.7 gram per 100 ml with a standard deviation of 4.0. Can we consider this group has been taken from a population with a mean of 13.2 gram per 100 ml? Compare the sample mean with population mean. இது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கொஷின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா வச்சு கொஷின் எல்லா இயர்லேயுமே வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் cross over and parallel clinical study design ஒரு வாட்டி வந்திருக்கு. வாட் இஸ் plagiarism, ரைட் இட்ஸ் நீட் ஃபார் ரிசர்ச் கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் நான் பேராமெட்ரிக் அண்ட் பேராமெட்ரிக் டேட்டா. ஆக்சுவலி இது வந்து பேராமெட்ரிக் அண்ட் நான் பேராமெட்ரிக் படிக்கும்போதே உங்களால் எழுதிட முடியும், பட் இருந்தாலும் இதில் நான் தனியாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வாட் ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேராமீட்டர்ஸ் used in epidemiology. Next, what do you mean by blocking system of 2 level factorial design? இது ஆக்சுவலி ஃபேக்டோரியல் டிசைனில் சேர்த்து எழுதியிருக்கணும், பட் அங்கே மிஸ் அவுட் இருந்ததுனால நான் இங்கே லாஸ்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ரைட் அபவுட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் இன் இன்வென்ட்ரி கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இதோட எல்லா 5 மார்க்ஸுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 2 மார்க்ஸு. ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா 2/2 and 2/3 டிசைன்ஸு, 2 into 3 and 2 into 2 and 2 into 3. Degree of freedom 3 times வந்திருக்கு. Differentiate between SD and SCM 2 times வந்திருக்கு. SCM மட்டுமே தனியாகவும் கொஷின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஃபைன் ஸ்கேட்டர் பிளாட்ஸ் அண்ட் டிஃபைன் செமி லாகரித்மிக் பிளாட்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1-tailed and 2-tailed டெஸ்ட் 2 times வந்திருக்கு. நெக்ஸ்ட் 2 மார்க் பார்த்தீங்கன்னா pharmaceutical example for ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்யூமரேட் ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ் கேட்டிருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் த ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ் இன் ரெஸ்பான்ஸ் சர்ஃபேஸ் மெத்தடாலஜின்னு பர்டிகுலராக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஷின் வந்திருக்கு ஒரு வாட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8th கொஷினா எஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். 9th பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் அண்ட் கால்குலேட் த ரேஞ்ச் ஃப்ரம் த டேட்டா கிவன் பிலோன்னு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபை அப்சர்வேஷனல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடீஸ், டிஃபைன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், explain latent square technique, differentiate between prospective and retrospective studies, applications of SAS கேட்டிருக்காங்க. differentiate between sample and population parameter. இதுதான் ஆக்சுவலி இது sample mean and population mean நம்ம பார்த்தோம்ல, பேஸ் பண்ணி தான் சேம் தான் இதுவும். அதை நீங்கள் படிக்கும்போதே இதுக்கு ஒரு ஐடியா வந்துடும். list out the steps involved in formulating an optimal design, differentiate between nominal and ordinal type of data. next write the features of normal distribution pattern ஒரு வாட்டி வந்திருக்கு. Discuss on descriptive and interferential statistics.
ஸோ இதோட எல்லா கொஷின்ஸுமே நான் கவர் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் கொஷின் பேங்க் நீங்கள் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். எல்லா கொஷினுமே நான் கவர் பண்ணியிருப்பேன். எந்த கொஷினுமே ஸ்கிப் பண்ணியிருக்க மாட்டேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் டாபிக்ஸ் வேணுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணேன். வித்தின் அ டே நான் வந்துட்டு கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஏதாச்சும் நோட்ஸ் வேணும்னாலும் மெயிலுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக மெயில் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அண்டரில் வர காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். பிகாஸ் நான் வந்துட்டு உங்களோட போர்ஷன்ஸ் வச்சு தான் சிலபஸ் பேஸ் பண்ணி மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். தேங்க்யூ.